குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குதுக்கா. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இவ்வளோ நாள் வந்து HTML, CSS, JavaScript எல்லாமே பார்த்துட்டோம் கரெக்டா? ஸோ இன்னைக்கு ம். வந்து JavaScript வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பார்க்கலாம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாப் வாட்ச் மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது நம்ம மொபைல்லேயே ஸ்டாப் வாட்ச் பார்த்துருப்போம்ல. கவுண்ட் ம். வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும்? கவுண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டா? ஸோ செகண்ட்ஸு, மினிட்ஸு அண்ட் ஹார்ஸ் கரெக்டா? ஸோ செகண்ட்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ் வரை ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் கரெக்டா? இதுவே எனக்கு ம். 60 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு ஹார் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டா? ஸோ அந்த ஆ. மாதிரி ஸ்டாப் வாட்ச் பண்ண போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சென்டர்ல நான் அவுட்புட் ஷோ பண்ணட்டுமா உங்களுக்கு? அவுட்புட் காட்டியே சொல்றேன். இந்த மாதிரி தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் மாதிரி எடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல வந்து அதுக்கு மட்டும் செட் ஆகுற மாதிரி ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். இமேஜ் வச்சு அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட்டா பிளெண்ட் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் மட்டும் அது கூட CSS யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ம். ம். ஸோ இது வந்து எப்படி இந்த இமேஜ் வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகுது அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு லைட் ஷேட் மாதிரி தெரியுது, ஒரு பிளாக் கலர் மாதிரி தெரியுதா? அதுல தான் அந்த இமேஜ் வந்து பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கு கரெக்டா? ஸோ ம். அந்த ஷேட் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ டைமர் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா? ஸோ 0 6 மினிட்டு அண்ட் செகண்ட்ஸ் மூணுமே ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன இருக்கும்? 0 இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஒன்ஸ் இந்த பட்டன் ப்ளே பண்ணேன் அப்படின்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்? 1 2 3 அப்படி சொல்லி செகண்ட்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஓகேவா? ஒன்ஸ் ஆ. இது 60 செகண்ட்ஸ் எனக்கு ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா தென் என்ன ஆகணும்? எனக்கு மினிட்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ம். தான் வந்துட்டு பண்ண போறேன். இப்போ இதுவே வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாஸ் ஆகி நிக்கணும். திருப்பி ஆன் பண்றேன். திருப்பி என்ன ஆகுது எனக்கு? திருப்பி ஆன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகணும்? எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் இந்த ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி எனக்கு என்ன ஆகணும்? ரீசெட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ம். மாதிரி தான் வந்து பண்ண போறோம். ஓகேவா? அவுட்புட் ஓகேவா? ஓகே. விஷுவல் ஓபன் பண்றேன். இப்போ இதுலயே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். நம்ம வேணா அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் ஓபன் பண்ணிப்போமா? கச்ச கச்சன்னு இருக்குல்ல? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்? இண்டெக்ஸ் டாட் இது வந்து குட்டி ப்ராஜெக்ட் தான். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிரிப்டை வந்து இது உள்ளே எழுதுற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ HTML-க்குள்ளேயே நம்ம ஸ்கிரிப்டே எழுதிடுவோம். ஆ. அதுக்கப்புறம் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படி சொல்லி ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ 2 ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ வந்து இதுல டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இது கூட லிங்க் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் இது கீழே என்ன பண்ண போறேன், ஆ லிங்க் ரெல் அப்படின்றத கொடுத்து ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் href is equal to என்னோட ஃபைல் நேம் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்கும், என்னோட ம் சிஎஸ்எஸ் இது கூட லிங்க் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ பாடிக்குள்ள ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் செட் பண்ண போறேன். இந்த அவுட்புட்ல பார்த்தா தெரியும், நான் ஓவராலா நான் என்ன பண்ணியிருக்கேன், மொத்தமா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டிவ் செட் பண்ணி அந்த டிவ்வுக்குள்ள எனக்கு என்ன ஆகணும், இந்த இமேஜ் வர்ற மாரியும், அதுக்கப்புறம் இந்த எல்லா உள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலா ஒரே டிவ்க்குள்ள வர மாரி நான் செட் பண்ண போறேன். ம் ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் போட்டுக்கலாம். ஸோ டிவ்வோட கிளாஸ் நேம் வந்து ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லி நான் வைக்க போறேன். ஓகேவா? ஓகே. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவுட்புட்ல நமக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கு 000 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டைமிங் எனக்கு ஷோ ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ அதை நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். ஸோ இதை எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா, ஸோ H1 ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், எப்படியும் இது என்ன ஆகும், எனக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே வரும். கரெக்டா? அப்ப நான் குடுக்குறப்பவே H1க்கு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஐடியோட சேர்த்தே கொடுக்க போறேன். ஓகேவா? சப்போ H1 அப்படின்ற டேக்குள்ள என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கணும், 0 hour இருக்கணும். அதே மாதிரி 0 minutes இருக்கணும் அண்ட் 0 seconds இருக்கணும். கரெக்டா? அப்போ 00 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் விஷுவல் ஸ்லோவா இருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் மெதுவா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் இதுல என்ன வச்சிருக்காங்க எனக்கு, ஒரு 3 பட்டன் உங்க வச்சிருக்காங்க. நெட் கட் கரெக்ட்டா? ஆகுதுக்கா. நெட் உங்க கட் நெட் ஆகுது. கட் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, வர ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஷேர் ஆகுதா? இப்ப கிளியரா இருக்கா கொஞ்சம்? ஆ ஓகே. ஸோ இப்போ இந்த H1 கிட்ட நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஐடி செட் பண்ண போறேன். ஸோ ஐடி செட் பண்ணி டிஸ்ப்ளே ஆக்சுவலா டைம் உங்களோட வாய்ஸும் கட் ஆகுது. வாய்ஸ் கட் ஆகுதா? கேக்குதாக்கா? உங்க அடிக்கடி வாய்ஸும் கட் ஆகுது. வாய்ஸ் கட் ஆகுதா? பிரேக் ஆகுதா இடையில? ஆமா ஆமா இப்போ ஆமா எப்படி ஆமா. இருக்கு? இப்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஆனா அப்பப்போ லைட் லைட்டா ஆகுது. அப்படியா? நெட்வொர்க் இருக்குதா? சரி ஓகே. ரொம்ப பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆ ஸோ நான் இதில என்ன பண்றேன், டிஸ்ப்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி செட் பண்றேன். ஸோ எதுக்கு இப்போ இந்த H1க்கு நான் ஐடி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா, ஒரு டைம நான் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? இந்த டைம் வந்து எனக்கு என்ன ஆகணும், எப்படியும் எனக்கு சேஞ்ச் ஆயிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட்டா? அப்போ எப்படியும் அதில நடக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ நான் என்ன பண்ணுவேன், ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ அப்ப அதனால தான் நான் என்ன பண்றேன், டிஸ்ப்ளே டைம் அப்படின்ற ஒரு ஐடி செட் பண்ணியிருக்கேன். அப்பதான் ம் கீழ நம்மளால என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் எலமெண்ட்ட கெட் பண்றப்போ ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதுக்காக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன், கீழ எனக்கு பட்டன்ஸ் இருந்தது. ம் கரெக்ட்டா? சாரி. வெயிட் பண்ணுங்க.
ஸோ நான் என்ன பண்றேன், div டாட் buttons அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இதுல வச்சிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து எனக்கு இமேஜ் தான். ஓகேவா? ஸோ இந்த 3 இது வச்சிருக்கேன்ல, 3 பட்டன் மாரி. இந்த 3மே வந்து இமேஜ் தான். பேக்கிரவுண்ட்ல இருக்கிறதும் எனக்கு இமேஜ் தான். ஓகேவா? ஸோ அத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இதுல இருந்து அந்த ஃபோல்டர்ல இருந்து காப்பி பண்ணி இந்த ஃபோல்டர்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த போட்டு வச்சிருக்கேனா, ஸோ இமேஜஸ் போட்டு வச்சிருக்கேனா, இது 3மே வந்து நமக்கு இமேஜ் தான். ஓகேவா? இந்த ஃபோல்டர அப்படி காப்பி பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ல இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருச்சு, எனக்கு இமேஜஸ் வந்துருச்சு இங்க. ஓகேவா? இப்போ இந்த பட்டன்ஸ்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, ஒவ்வொரு இமேஜா நான் செட் பண்ண போறேன். அப்ப இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு, இப்போ ஸ்டாப் வாட்ச் இமேஜ் கரெக்டா? ஸோ இந்த ஃபோல்டர்ல என்ன இருக்கு எனக்கு, இமேஜஸ்க்குள்ள இப்போ இதுல எந்த இமேஜ் வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு ஸ்டாப் பிஎன்ஜி. ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருந்தது, ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது. கரெக்டா? ம் சர்க்கிள்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. கரெக்டா? ஸோ இந்த பாஸ் பட்டன். ஸோ அதை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து அதுவும் ஒயிட்ல இருக்கு, பின்னாடி பேக்ரவுண்டும் ஒயிட் அப்படின்றதால நமக்கு அப்படி இருக்கு. சரியா? நம்ம ஸ்டைல் கொடுத்து அதை மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஓகே. ஸோ இது இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இமேஜ் வைக்க போறேன். ஸோ இமேஜ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்த இமேஜும் அதே தான். ஸோ ஸ்டாப் வாட்ச் இமேஜஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பிஎன்ஜி அப்படின்றத வைக்க போறேன். ஸோ இந்த ஒரு பட்டன் இருந்தது, அதை வச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும், அடுத்த இமேஜ் வைக்க போறேன். ஸ்கிரீன் லேக் ஆகுதோ உங்களுக்கு? ஆமா, ஸ்க்ரீனும் லேக் ஆகுது. நீங்க பேச அப்புறம் கட் ஆகுது. ஆனா நெட்வொர்க் இருக்கு, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. மேபி சார்ஜ் போட்டு இது பண்றதால. ஆனா மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரீசெட் ஆஃப் இமேஜ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இதோட இந்த டிவ் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கேட்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இப்போ கேக்குதா? இப்போ இப்ப கேக்குதா? கேக்குது. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஆனா எனக்கு ஓடிலோட கட் ஸ்கிரீன் ஆகுது. லேக் ஆயிட்டே தான் இருக்கு. அதான் அங்க அங்க மழை பெய்யறதுனால நெட் ஸ்லோவா இருக்கா என்னமோ. மழை பெய்யுதா? இல்லையே, எங்க மழை இல்ல. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன், பட்டன்ஸ் வந்து வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ இதோட இந்த டியூ முடியுது. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல்ல போறேன். ம் இப்போ இதுல போயிட்டு இதுல என்ன அப்படின்னா, கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பாத்திரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணா, ஜஸ்ட் போயிட்டு கிளிக் ஆகுறதே இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே. கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சர்ச் பண்ணி உள்ள போனீங்கன்னா நமக்கு இதுல வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபாண்ட்ஸை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி சிஎஸ்எஸ்ல எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதுல வந்து என்ன ஃபாண்ட் எடுக்க போறேன் அப்படின்னா, கொரியர் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் உண்டு. ஸோ அந்த ஃபாண்ட்டை தான் நான் இப்போ இதுக்கு எடுக்க போறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபாண்ட்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது எப்படி சொல்றது, சைஸஸ் வந்து வேற வேற மாதிரி, திக்னஸ், போல்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நமக்கு இதுல எது வேணுமோ நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். இதுல கெட் ஃபாண்ட் அப்படின்றத கொடுங்க. கெட் எம்பெடட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க.
ம். கிளிக் பண்ணிட்டு நம்ம மேல வந்தோம் அப்படின்னா, இதுல லிங்க்கும் இருக்கும், இம்போர்ட் அப்படின்னும் இருக்கும். ஓகேவா? இந்த இம்போர்ட் கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் கிளிக் பண்ணோனே நமக்கு எப்படி இருக்கு? எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் நமக்கு இந்த இடத்துல குடுத்துருக்கானா, ஜஸ்ட் இத காப்பி ம். பண்ணுங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளோட விஷுவல்ல வந்துட்டு டாப்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருங்க. ஆக்சுவலா நம்ம சிஎஸ்எஸ்க்கு தனி இது வச்சிருக்கதால, இந்த ஸ்டைல் டேக் வந்து நமக்கு வேண்டாம். ஓகேவா? அதான் அதுல எரர் காட்டுது. ஸோ சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இது நான் குடுத்த உடனே என்ன ஆகுது? இந்த இடத்துல ஃபாண்ட் மாறி இருக்கா? ப்ரொடியூசர் குடுத்து பார்ப்போமா? ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன குடுத்துருக்கான் நமக்கு? நெக்ஸ்ட் நம்மளோட பாடியில போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி யாரு அப்படின்றத நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ சொல்லி நான் அத குடுத்தா தான் என்ன ஆகும்? எனக்கு அடுத்து எடுக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், பாடி அப்படின்ற டேக்குள்ள ஃபர்ஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கலாமா? அப்பதான் நமக்கு அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த 2 பட்டன் இது வந்து நமக்கு கரெக்ட்டா தெரியும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப லேக் ஆகி. ஸ்டைலுக்கு ஸ்பெல்லிங் தப்பா எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? அதான் எடுக்கல. வந்துருச்சா கலர்? ஓகே. இப்போ ஒரு கலர் வந்து குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்போ என்னோட ஃபாண்ட் ஃபேமிலி யாரு அப்டின்றத நான் இங்க வந்து சொல்லணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அப்டின்ற இத குடுங்க. குடுத்துட்டு இதுல என்ன பண்ணணும் அப்டின்னா, என்னோட ஃபாண்ட் யாரு அப்டின்றத நான் சொல்லணும். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன எடுத்தேன்? கொரியர் பிரைம் எடுத்தேன். கரெக்ட்டா? ஸோ இல்லன்னா நம்ம அந்த வெப்சைட்ல ம். பார்த்தோம்ல, கீழ அவன் கோட் குடுத்திருந்தானா, அதிலேயே வந்து அது என்னது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்திருப்பாங்க. ஸோ அத காப்பி பண்ணியும் நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஃபாண்ட்டோட நேம் நான் வந்து குடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் இந்த ம். ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்த உடனே இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? ஸோ இதுவே நான் வந்து இந்த ஃபாண்ட் குடுத்த ம். உடனே எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டோட லிங்க்க மட்டும் இந்த மாரி கேக்கலை. இம்போர்ட் பண்ணிட்டு, நமக்கு இந்த மாரி வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ, அந்த ஃபாண்ட்ட வந்து என்ன பண்ணணும்னா, அங்க அந்த Google Fonts வெப்சைட் பார்த்தோமா? அதுலருந்து அந்த URL மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டு, ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்துட்டோம் அப்டின்னா, இப்ப நான் பாடிக்கு குடுத்துருக்கேன். கரெக்ட்டா? அப்ப என்னோட ஹோல் பாடி, என்னோட ஹோல் வெப்சைட்டுக்கும் என்ன ஆயிரும்னா, இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு ம். அப்ளை ஆயிரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா ஸ்டாப் வாட்ச்ன்ற ஒரு டிவ் தான் நம்ம எடுத்தோம். கரெக்ட்டா? ஆ. இந்த டிவ்வ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டைல் பண்ண போறேன். அப்ப டாட் ஏன்னா கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? டாட் ஸ்டாப் வாட்ச் அப்டின்றத குடுக்கணும். ஓகேவா? ஸோ விட்த் அண்ட் ஹைட் வந்து நான் செட் பண்ண போறேன். விட்த் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இமேஜ் வந்து செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ்ல லீனியர் லீனியர் கிரேடியன்ட் ஆஃப் என்ன பண்றேன்னா, RGBA அப்படின்றத குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ணணும், இதுல வந்து எனக்கு என்ன கலர மிக்ஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன் 0,0, ம். ஃபுல்லா 4மே 0ன்னு வைங்களேன், நமக்கு பிளாக் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இருக்கிற வேல்யூவ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அத விட கொஞ்சம் லைட் கலரா அந்த மாரி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் RGBA ஆஃப் அதே மாரி உங்களுக்கு வந்து எந்த 2 கலர மிக்ஸ் பண்ணணுமோ, அந்த கலர வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ குடுத்துட்டு என்ன பண்றேன், URL ஆஃப் ஏன்னா
சிஎஸ்எஸ்ல நம்ம இமேஜ் கொடுக்க போறோம் அப்படின்னா யூஆர்எல் கொடுத்து தான் கொடுப்போம் கரெக்டா. ஸோ இப்போ ஸ்டாப் வாட்ச் இமேஜ்ல இமேஜஸ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ம். பிஎன்ஜி அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஏன் வரல இமேஜ்? ஓகே, யூஆர்எலுக்கு பதிலா எஸ்ஆர்சி கொடுக்கலாம்ல, சோர்ஸ் கொடுக்கலாம்ல. இருங்க வரேன். ஏதோ யூஆர்எல் லிங்க்ல கொடுக்கணும். அப்போ கோர்ஸ் கொடுக்கல, ஒரு கோர்ஸ். ரொம்ப ஸ்லோவா இருக்கு, மெதுவா வருது. சரிங்க பாப்போம், லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓ சாரி, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்துருச்சா. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லீனியர் கிரேடியன்ட் வந்து கலருக்கு மட்டும்தான், ஓகேவா. இமேஜ்க்கு வந்து அது கிடையாது. ஸோ இந்த ரெண்டையும் அது வந்து என்ன பண்ணும், மிக்ஸ் பண்ணி தான் எனக்கு காட்டும். அப்போ நான் லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துருக்கிற ப்ராக்கெட் இதோட நான் க்ளோஸ் பண்ணிடணும். நான் என்ன பண்ணிட்டேன், யூஆர்எலையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இமேஜ் வரல, ஓகேவா. இப்போ இமேஜுக்கு வந்து ஒரு இது வித் வந்து செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. எனக்கு இப்போ வந்து இமேஜ் அரைகுறையா இருக்கு இல்லையா. ஸோ மேக்ஸிமம் வித் போட்டு ஒரு 600 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், பேக்ரவுண்ட் சைஸ் இருக்கா, ஸோ அதை கொடுத்து கவர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ கவர் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாவே இந்த பர்டிகுலர் டிவ்க்குள்ள கவர் ஆயிடும், கரெக்டா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல HTML பார்க்குறப்போ இதெல்லாம் பார்த்தோம், கரெக்டா. ஸோ இதுக்கப்புறமா பேக்ரவுண்டோட பொசிஷன் வைக்க போறேன். நான் ஒண்ணு கொடுக்குறேன், அது ஒண்ணு எடுக்குது. பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுத்து என்ன பண்ண போறேன், சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன், ஓகேவா. இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் நம்ம சென்டர் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப டாப்ல ஒட்டிட்டு இருக்கு, கரெக்டா. ஸோ அதுக்கு வந்து நான் பேடிங் செட் பண்ண போறேன். 40 பிக்சல்ஸ் அண்ட் 0 வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குற பேடிங் எப்பவுமே டாப் அண்ட் பாட்டம் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது கொடுக்கறது லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு இருக்கும், ஓகேவா. ஸோ பேடிங் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு எப்படி இருக்கு, இதுவும் பிளாக்கா இருக்கு, அதுவும் பிளாக்கா இருக்கு, கரெக்டா. ஸோ அப்போ நான் கலர் கொடுத்து என்ன பண்றேன், டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டா மாத்திக்கிறேன், ஓகேவா. ஸோ ஒயிட்னும் கொடுக்கலாம், அப்படி இல்லை நான் வந்து ஹேஷ் யூஸ் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னா FFF போட்டிங்கன்னா அது ஒயிட் கலர் வந்துடும், ஓகேவா. இதுக்கப்புறமா நான் மார்ஜின் செட் பண்ண போறேன். ஸோ மார்ஜின் ஓகே. ஸோ இப்போ 200 பிக்சல்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, மார்ஜின் வந்து செட் ஆயிடுச்சு, ஓகேவா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறேன், ஓகேவா. பாக்ஸ் ஷேடோல 0 10 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ் ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆக்சுவலா கீழே வந்து லைட்டா ஒரு ஷேடோ மாதிரி தெரியுதா உங்களுக்கு, கீழே இந்த இடத்துல தெரியுதா. ஸோ அந்த ஒரு ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா. இப்போ பாக்ஸ் ஷேடோ வர கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ஹெட்டிங்கை வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ண போறேன். இப்போ டாட் அந்த ஸ்டாப் வாட்ச்ல இருக்கக்கூடிய H1 டேக், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு உள்ள என்ன பண்றேன்னா இதுக்கும் வந்துட்டு
மார்ஜின் டாப் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்டாப் வாட்ச்ன்றது ஓவராலா பாக்குது. ஓகேவா? ஸோ ஓவராலா அதோட பேடிங் என்ன, ஓவரால் இந்த இமேஜ் டிவ் இருக்கா, இதுக்கு ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கு. இப்போ H1 அப்படின்றது இதுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ மார்ஜின் டாப் கொடுத்து ஒரு 60 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு கீழே இறங்கி வந்துடும். இதுக்கப்புறமா இதோட ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணலாம். ஸோ ஸ்டைல் வந்து நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்டோட சைஸ் வந்து 64 பிக்சல்ஸ் போகும். இதுக்கப்புறமா ஃபாண்டோட வெயிட். ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 300 இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இப்போ என்னோட பட்டன்ஸை நான் பார்க்கணும். கரெக்டா? இப்போ இந்த பட்டன்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலா எப்படி இருக்கு, இப்போ இதுல ஒரு பட்டனோட சைஸ் பெருசா இருக்கு, இன்னொரு பட்டன் குட்டியா இருக்கு. கரெக்டா? ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு, நெரிச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பட்டனை நான் இப்போ ஸ்டைல் பண்ண போறேன். அப்ப டாட் பட்டன்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல இமேஜ். ஏன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன், பட்டன்ஸ்குள்ளதான் பட்டன்ஸ் அப்படின்ற டிவ்க்குள்ள ஒவ்வொரு இமேஜா வச்சிருந்தேன். கரெக்டா? அப்ப அந்த பட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பட்டன்ஸை ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பட்டன்ல உள்ள இமேஜ்க்கு வரலாம். ஓகேவா? ஸோ டாட் பட்டன்ஸ் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்றேன் ஓவரால். அப்ப என்ன ஆகும், இதை சுத்தி இருக்கிற இந்த டிவ் மட்டும் எனக்கு இப்ப ஸ்டைல் ஆகும். ஓகேவா? ஸோ பட்டன்ஸ்ல டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பேசுறது கேட்கல. அலைன் ஐட்டம்ஸ் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இல்ல, விட்டு விட்டு தான் கேக்குது. இப்ப தெளிவா கேக்குது. இப்ப கேக்குதா? என்ன ப்ராப்ளம்னு தெரியல. எனக்கும் நெட்வொர்க் இருக்கு, பட் எனக்கும் ஸ்கிரீன் லேக் ஆயிட்டே தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்லி எனக்கும் தெரியல. ஒருவேளை ஏன் லேப் தான் ஸ்லோவா இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஓரளவு எல்லாமே சென்டர்ல வந்துச்சு. பட் இந்த இமேஜ் கூடையிலலாம் எனக்கு என்ன இல்லை, ஸ்பேஸ் இல்லை. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த பட்டன்ஸ் இமேஜ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள ஒவ்வொரு இமேஜுக்கும் நான் வித் வந்து செட் பண்ண போறேன். ஸோ வித் ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வித் செட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம மார்ஜின் செட் பண்ணலாமா? ஸோ மார்ஜின் வந்து எனக்கு என்ன வேண்டாம், டாப் அண்ட் பாட்டம்க்கு வேண்டாம், பட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும்தான் எனக்கு என்ன இருக்கு, இமேஜ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்கு. கரெக்டா? டாப் அண்ட் பாட்டம்ல எனக்கு மார்ஜின் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு 0 அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உள்ளதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். கோலன் வச்சுட்டு கொடுக்கக்கூடாது, 20 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. இதுக்கப்புறமா கர்சர் பாயிண்டர் கொடுக்குறேன். அப்பதான் என்ன ஆகும், இது கிட்ட போகும்போது இதை கிளிக் பண்ணா சம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அதுக்காக கர்சர் பாயிண்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னா, இப்போ இதுல இந்த 2 பட்டனும் சேம் சைஸ்ல இருக்கு, இது மட்டும் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. கரெக்டா? பட் நமக்கு எப்படி இருக்கு, 3மே சேம் சைஸ்ல கிடைச்சிருக்கு. அப்படிதானே? ஸோ அப்போ இப்போ இதோட சைஸை மட்டும் நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பேரண்ட் சைல்ட் ப்ராப்பர்ட்டி இவங்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆவாங்க. சரியா? இப்போ இதுல வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து எங்க இருக்கு, எனக்கு டாட் பட்டன்ஸ் அப்படின்ற கிளாஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு இமேஜ் தான். கரெக்டா? பட்டன்ஸ்ல இருக்கிற இமேஜ். கரெக்டா? ஸோ இதை தான் நான் இப்போ ஸ்டைல் பண்ண போறேன். பட் எனக்கு எல்லா இமேஜுக்கும் சைஸ் மாற வேணாம், இதுக்கு மட்டும் மாறணும். கரெக்டா? அப்போ நான் இதுல என்ன பண்றேன் பார்க்கணும். இப்போ இது எனக்கு பேரண்ட் அப்படிதானே? இப்போ இதோட சில்ட்ரன் எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 3 சில்ட்ரன்ஸ் இப்போ இதுக்கு இருக்காங்க. அப்படிதானே? இதுல எனக்கு இந்த சில்ட்ரனோட சைஸ் மட்டும் தான் எனக்கு பெருசாகணும். அப்படிதானே? அப்போ நான் இங்க என்ன பண்ணும், இதுல கோலன் வச்சு nth child, ஓகேவா,
ஸோ நிறைய n நம்பர் ஆஃப் சைல்டு இருக்கும் கரெக்டா. ஸோ அந்த nth சைல்டுல எனக்கு எத்தனாவது சைல்டு அப்படின்றத நான் சொல்லணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படிதானே. ஸோ இந்த பேரண்ட்டுக்கு இது ஃபர்ஸ்ட் சைல்டு, இது செகண்ட் சைல்டு அப்படிதானே. அப்போ இதுல என்ன பண்ணணும்னா 2 அப்படின்றத நான் கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும், எனக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸும் செலக்ட் ஆகாம, அதாவது இந்த டிவ்ல இருக்கக்கூடிய 3மே செலக்ட் ஆகாம இந்த ஒரு சில்ட்ரன் மட்டும் எனக்கு இந்த இடத்துல செலக்ட் ஆயிருப்பாங்க. ஓகேவா. இப்போ இதோட வித் அப்படின்றத கொடுத்து அது எல்லாத்துக்கும் 50 பிக்சல்ஸ் கொடுத்துருந்தோமா, இதுக்கு நான் 80 பிக்சல்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இப்போ இதோட சைஸ் மட்டும் எனக்கு பெருசாயிடுச்சு கரெக்டா. சைஸ் பெருசாயிடுச்சா. ஓகே. இப்போ இதோட ஸ்டைலிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் பாடியில போயிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து ஓபன் பண்ணணும். ஓகேவா. க்ளோஸ் ஆயிடுச்சா ஃபைல். ஓகே. இது பண்ணிட்டு அப்படியே லேக் ஆயிருக்கு ஸ்ட்ரீம். சொல்லுங்க. உங்க ஸ்ட்ரீம் அப்படியே லேக் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா. உங்களோட ஸ்ட்ரீம் அப்படியே லேக் ஆயிடுச்சு. இல்ல அப்படியே லேக் ஆகி நிக்குது அப்படியே. உன் போயிடுச்சு. இப்போ நிக்குதா. இவன் போயிடுச்சு, ஸ்கிரீனே போயிடுச்சு, ஸ்ட்ரீம் கட் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா. இப்போ தெரியுது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்கிரிப்ட் எழுத போறேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன், செகண்ட்ஸ், மினிட்ஸ் அண்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், 3 இதை எடுத்திருக்கேன். ஓகேவா. இப்போ இதை எடுத்துட்டு உள்ள என்ன பண்றேன் அப்படின்னா 0,0,0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன் 0,0 வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன் இதாகுது. ஓகே. இப்போ ஏன் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ், மினிட்ஸ் அப்புறம் ஹார்ஸ் இருக்கணும் கரெக்டா. ஸோ இந்த 3யுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுல சொல்லி, அதாவது ஒரு அரேவா எடுத்து 3தோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூமே எனக்கு 0 அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா லெட் டிஸ்பிளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். இதுல நம்ம மேல இந்த இடத்துல கொடுத்தோமா, ஸோ இதோட ஐடியை வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல கெட் பண்ண போறேன். அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில ஸோ டிஸ்பிளே டைம் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ டிஸ்பிளே டைம் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஐடியை கெட் பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லெட் ஸோ ஃபர்ஸ்ட் லெட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், ஒரு வேரியபிள் எடுக்க போறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டைமருக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூவை நல் அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணல, ஸ்டார்ட் எதுவுமே பண்ணல கரெக்டா. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ நல், அதனால நான் நல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன்ல வெயிட் பண்ணுங்க, என் கண்ட்ரோல்லே இல்ல, பாட்டு டைப் ஆகுது, எரேஸ் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன், ஸோ ஃபங்க்ஷனோட நேம் நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னா ஸ்டாப் வாட்ச். ரீஸ்டார்ட் பண்ணுங்க கம்ப்யூட்டரை. ஸ்டாப் வாட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணும், செகண்ட்ஸை பிளஸ் பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகேவா. ஸோ செகண்ட்ஸ் பிளஸ் பிளஸ் ஸ்கிரீன் அப்படியே லேக் ஆயிருக்கு. அப்படியா, கரெக்ட் ஆக மாட்டேங்குதோ. ஆமா, அந்த ஃபங்க்ஷன் அதோட நிக்குது. இப்போ வந்துட்டு
இப்போ கரண்ட் பேஜுக்கு வந்துட்டு மீட்ல அங்க போனா இருந்தா ஸ்லோவா ஏதாவது லேக் ஆக நோட்டிங்க. மாட்டேங்குது. மீட்ல இருந்தா கரெக்ட்டா இருக்கு. ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்ணா லேக் ஆகுது. நெட்வொர்க் தான் ப்ராப்ளம் ஆகுதுல. போன லேப்டாப் போட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா ஆகும். சரி அப்போ டுடே வந்து இது இருக்கட்டும். ஓகேவா? நான் நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ட மட்டும் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த டிசைன் வேற போட்டிருக்கோம்ல. ஓகே. நாளைக்கு ஸ்கிரிப்ட்ட மட்டும் லைட்டா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதையும் சேர்த்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல கவர் பண்ணலாம். ஓகேவா? ஆ ஓகே. ஓகே. இது எனக்கே வந்து ஸ்க்ரீன் லேக் ஆக தான் செய்யுது. நான் இப்போ விஷுவல் போயிட்டேன் அப்டின்னா, நான் நல் குடுத்துட்டு ஃபங்ஷன் சொல்லி ஃபங்ஷன எரேஸ் பண்றேன். நல்லும் சேர்த்து எரேஸ் ஆகுது. சரி ஓகே. நான் நாளைக்கு அதான் வந்துட்டு ஆ சொல்லுங்க. ஸ்க்ரீனை இது பண்ணுங்க. லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓகே. ம். சரி நான் அது என்னன்னு ஓவர்லோட் சொல்லிட்டு ஆயிடும். பார்க்குறேன். நாளைக்கு அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் ஈஸியா தான் இருக்கும் இது. டக்குன்னு இத முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு. அதையும் சேர்த்தே நாளைக்கு வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகேக்கா. அப்போ லீவ் ஆயிடுறேன். ஆ. தேங்க் யூ. தேங்க்யூ.